பிரபல இயக்குனர் ராஜமௌலி நடிகராக அவதாரம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபாஸ், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், நிஷா பதானி உள்ளிட்டோர் தற்போது நடித்து வரும் திரைப்படம் கல்கி 2898 AD. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி வரும் இப்படத்தில் ராஜமௌலி கேமியோ ரோலில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக அவரிடம் 10 நாட்கள் கால்ஷீட் வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஜினியுடன் நடிகை நயன்தாரா 6வது முறையாக இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் படத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தற்போது அதன் 2வது பாகம் உருவாகி வருகிறது. இப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நயன்தாராவை நடிக்க வைக்க தயாரிப்பு நிறுவனம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக சந்திரமுகி, குசேலன், தர்பார் ஆகிய படங்களில் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை ராஷ்மிகா மந்தனா தனுஷுடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்பது தனது நீண்ட நாள் கனவு என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். தனுஷின் DNS படத்தின் கதையை இயக்குனர் தம்மிடம் கூறியபோது இதில் கண்டிப்பாக நடிக்க வேண்டும் என முடிவு செய்ததாக அவர் கூறினார். இதன் மூலம் தனுஷின் நடிப்பை நேரடியாக பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தமது நடிப்பை மேம்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்க இருப்பதாக தெரியவந்துள்ளது. அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ள நிலையில் தற்போது இந்த படத்திற்கான செட் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் பெரிய அளவில் VFX காட்சிகள் இடம்பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தங்கலான் படத்தில் 17ஆம் நூற்றாண்டு கங்கம்மாவாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தேன் என நடிகை பார்வதி நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். படம் குறித்து பேசிய அவர், நான் என் கதாபாத்திரத்தில் அவ்வளவு ஆழமாக போவேன் என அப்போது எனக்கு தெரியாது. கங்கம்மாள் கதாபாத்திரம் கடவுளோடு தொடர்பில் உள்ள பெண் என்பதால் அது எனக்கு சவாலாக இருக்கும் என்று மட்டும் தெரிந்தது. என்னை ஒரு மனுஷியாகவே உணரவில்லை என கூறியுள்ளார். நடிகர் பார்த்திபன் இயக்கும் டீன்ஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ சமீபத்தில் வெளியானது. இந்நிலையில் பார்த்திபனும் தனது பங்கிற்கு ஒவ்வொரு திரையரங்காக சென்று படத்தின் அறிவிப்பு வீடியோவை வெளியிட்டு வருகிறார். கேப்டன் மில்லர், அயலான் படங்களை பார்க்க வரும் மக்களிடம் எங்கள் படத்தின் முதல் பார்வை முதன்முறையாக சென்சார் சான்றிதழுடன் வெளியாகிறது. மேலும் சிறந்த படைப்பாக இது இருக்கும் எனவும் அவர் தெரிவித்து வருகிறார். விஜயகுமார் நடித்துள்ள ஃபைட் கிளப் திரைப்படம் வரும் 27ஆம் தேதி ஹாட் ஸ்டாரில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி திரைக்கு வந்த இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் படத்தின் மேக்கிங் பலராலும் பாராட்டப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் தயாரித்த இந்த படத்தை அப்பாஸ் ரஹமத் இயக்கியுள்ளார். அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் உருவான இந்த படம் OTTயில் வெளியாக உள்ளது. தொழிலதிபர் லெஜண்ட் சரவணன் தயாரித்து நடித்த லெஜண்ட் திரைப்படம் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்திற்கு ஹாரிஸ் இசையமைத்திருந்தார். இந்நிலையில் லெஜண்ட் சரவணன் தனது அடுத்த படத்திற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அவர் தனது X தளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் அடுத்த படத்தின் பணி தொடங்கிவிட்டது என்றும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என பதிவிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நடிகை ஸ்ரேயா தனது தாயார் நீரஜாவுடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். திருமலைக்கு வந்த அவரை அதிகாரிகள் வரவேற்று VIP பிரேக் தரிசனத்தில் அழைத்து சென்று சுவாமி தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். கோவிலுக்கு சென்ற ஸ்ரேயா மூலவர் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். ரெங்கநாயக்கர் மண்டபத்தில் லட்டு, தீர்த்த பிரசாதம், சுவாமி படம் வழங்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்களை ஓதி அவர்களுக்கு ஆசி வழங்கினர். தேசத் தலைவர்கள், பிரபலங்களின் வாழ்க்கை திரைப்படங்களாகவும் வெப் தொடர்களாகவும் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளன. அந்த வரிசையில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை படம் வெப் தொடராக தயாராகி வருகிறது. பாலிவுட்டின் முன்னணி ஹிந்தி இயக்குனர் ஹன்சால் மேத்தா இந்த வெப் தொடரை இயக்குகிறார்.
படத்திற்கு காந்தி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வரலாற்று ஆசிரியரும் எழுத்தாளருமான ராமச்சந்திர குஹா எழுதிய புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வெப் தொடர் தயாராகி வருகிறது. இதில் காந்தியாக பிரதீப் காந்தி நடிக்கிறார்.